எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். லாஸ்ட் 1 இயராக டிஎன்பிசிக்கு நான் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நிறையவே படிக்கவும் ஆரம்பித்தேன். கொஞ்சம் டைம் கூட நான் ஃப்ரீயாக இல்லாமல் ஸ்டடீஸ் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய மைண்டில் இருந்தது. ஸோ அதனுடைய பலனாக தான் நான் கவுன்சிலிங் வரைக்கும் போயிருந்தேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டடீஸால் நான் இழந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதில் ஒன்று என்னுடைய வெயிட் அப்படிங்கிறது. வெயிட் நான் ரொம்பவே அதிகமாகிட்டேன். ஸோ வெயிட் லாஸையும் நான் பண்ணலை, டயட் பிளானையும் நான் ஃபாலோ பண்ணலை. இப்போது நான் மறுபடியும் என்னுடைய டயட் பிளான் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிற அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம டயட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டயட் பிளானையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னுடைய வெயிட் லாஸையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய பசங்களோட சேர்ந்து தான் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். ஆல்ரெடி நான் லைவில் சொல்லியிருந்தேன். 2 டேஸ்க்கு பிஃபோராக நான் டாபிக் அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். அது மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் நம்ம டெஸ்ட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். மண்டே லைவில் சொல்லியாச்சு. மெயின்ஸில் யூனிட் 1 இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிற டாபிக் தான் சொல்லியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் படிச்சுட்ருக்கேன். வெனஸ்டே நான் படித்ததுலேருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பேன். உங்களுக்கும் டாபிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வெனஸ்டே லைவில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராமுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ரீயாக அட்டன் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ரீசனிங்க்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேரண்ட் வந்து பசங்களை படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஒரு சிலர் சமைப்பீங்க, ஒரு சிலர் வந்து டிவி பார்ப்பீங்க, ஒரு சிலர் ஃபோனை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பசங்களோட சேர்ந்து உட்காந்து படிச்சிங்க அப்படின்னாக்கா அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. நீங்களும் நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணலாம். அதனால் இருக்கக்கூடிய கொஞ்சம் டைமையாச்சும் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுவும் படிப்புக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது 2 பேருக்குமே நமக்கு நிறைய யூசஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்னுடைய பசங்க தனியாக படிக்கிறதுக்கும் என்னோட படிக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் நான் பார்க்குறேன். அவங்க படித்தாங்க அப்படின்னாக்கா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே என்னோட சேர்ந்து படிக்கும் பொழுது அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நல்லாவே படிப்பாங்க. அதே மாதிரி நானும் எந்த ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறதும் பண்ண மாட்டேன். என்னுடைய பையன் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ஸோ நான் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் படிக்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து அவர் கொஷின்ஸ் வந்து சம்டைம்ஸ் கேட்பார். ஸோ அதுக்காக பயந்துட்டே அவர் கேட்டு நம்ம ஆன்சர் தெரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் கூட நான் நல்லா படிச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ படிக்கக்கூடிய படிப்பு நம்ம மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நீங்கள் படிங்க. ரொம்ப நேரம் படிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.